கடந்த 2 வார காலமாக ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்று ஆவியின் கனி, இன்னொன்று ஆவியின் வரம். இந்த ஆவியின் வரங்கள் அப்படின்னா தேவன் ஒரு மனிதனை நேசித்து தம்முடைய பணியை செய்வதற்கு கொடுக்கிற வரம். இன்னொன்று தேவன் நேசித்த பிள்ளைகளுக்கு தம்முடைய இரக்கங்களின்படி கொடுக்கிற வரம். அதாவது அவங்க ஒரு கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, வேற ஏதாவது போராட்டத்தில் இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? தம்முடைய வரங்களை தந்தருளி அவங்களை ஆறுதல் படுத்துவார். சரியா? கிருபை வரம். அப்ப அதுல இரக்கம், அந்த இரக்கத்தின் மகிமை இறங்கி வந்தா நம்முடைய பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். நம்மளுடைய தீராத வியாதிகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை கர்த்தர் வைத்து அதை சுகமாக்குவார். அதுபோல நம்ம என்ன செய்ய முடியும்னா அடுக்கிக் கொண்டே போக முடியும். அப்ப இவைகளை நம்ம எதற்காக இந்த வரங்களும் இந்த ஆவியின் கனிகளும் பரிசுத்த ஆவியானவரூடாக நம்மிடத்தில் கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவுடைய அன்பு என்று பொருள். இந்த வரங்களும் கனிகளும் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுடைய அன்பை வெளிப்படுத்துது. அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப வரங்களை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? பிறரை ஆதாயப்படுத்த முடியும், பிற ஜாதிகளை ஆதாயப்படுத்த முடியும், பிற ஆலயத்தில் உட்படாத மனிதர்களை, மனுஷிகளை, சிறுவர்களை, வாலிபர்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த குடும்பம் இயேசுவை திரும்பி பார்க்கும் இல்லையா? சொல்லுவோமா? இது அந்த அன்பின் பரிமாணம். உங்களிடத்தில் இருக்கிற இயேசுவின் அன்பு, என்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் அன்பு வரமாக அது செயல்பட்டால், கனியாக அது வெளிப்பட்டால் இன்னொரு நபரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும். இன்னொரு மனுஷனையோ மனுஷியோ அது ஆதாயப்படுத்திக் கொள்ளும். இப்ப அந்த அன்பின் நிமித்தமாக செயல்பட்ட வரம், அந்த அன்பின் நிமித்தமாக செயல்பட்ட கர்த்தருடைய வல்லமை அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்த முயற்சி செய்யும். யோசித்து பாருங்களேன். ஒரு நபருக்கு கொடுக்கிற ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு அதிசயம், ஒரு விடுதலை அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்த முற்படும். இப்ப அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்த முற்படுகிற அவருடைய அந்த வரங்களும் அந்த அன்பின் கனிகள் ஊடாக செயல்படுகிற இயேசுவின் அன்பும் எப்படி நமக்குள்ள இருந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம போன வாரமும் இந்த வாரம், போன வாரமும் அதற்கு முதல் வாரமும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரத்துல இந்த வரங்களும் வல்லமைகளும் ஆண்டவருடைய கிருபைகளும் நமக்குள் இருந்து எப்படி செயல்படும், பிறருக்கு அது எப்போது ஆசீர்வாதமாக மாறும், நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பிற மனிதர்களை, பிற வியாதிஸ்தரை எப்போது சுகமாக்க கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவியில் நாம் தொடப்பட்டு ஆவியில் வளர நம்ம ஒப்பு கொடுத்து படிப்படியா நம்ம வளர்ந்து வரும்போது வரங்கள் தானாக செயல்படும். ஆவியில் வளரும் போது ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆவியின் கனிகள் 9 கனிகள் நமக்குள்ள அது பெருக ஆரம்பிக்கும் போது 9 வரங்கள் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 9 வரங்கள் தான் ஆண்டவருடைய அன்பை, நம்மிடத்தில் இருக்கிற இயேசுவின் அன்பை பிறரிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதற்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வார செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவரை குறித்து தான் நம்ம அலசி வருகிறோம். அதே ஆவியானுடைய நடத்துதல் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகிமையின் வல்லமை என்ன, அவருடைய வரங்கள் என்ன, கனிகள் என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்த்து வரும்போது இப்போ நம்ம ஆண்டுடைய கனிகளையும் வரங்களையும் வளருவதற்கும் சரி, அல்லது கனிகளும் வரங்களும் நமக்குள்ள பெருகுவதற்கும் சரி, அதுக்கு ஒரு பாதை இருக்குது, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நீங்க கண்டுபிடிச்சாதான் ஆண்டவருடைய கனிகள் உங்களுக்குள்ள பெருகும், ஆண்டவருடைய வரங்களும் நமக்குள் பெருகும். நான் சொல்லுகிறேன், இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சத்தியம்.
அதாவது ஒரு ஊழியத்தில் இருக்கிற உடன் ஊழியரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், சபை தலைவரா இருக்கலாம், அல்லது ஏதோ சுவிசேஷமோ அல்லது ஒரு மிஷனரியாகவோ நீங்க எங்க ஊழியம் செய்தாலும் சரி, ஊழியத்துக்கு கீழே நீங்க இருந்தாலும் சரி, சபை தலைவர்களாகவோ அல்லது சபை விசுவாசிகளாகவோ இருந்தாலும் சரி, இந்த வரங்கள் ஆண்டவருடைய மகிமை உங்களூடா அது வெளிப்படணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பின் பரிமாணம் தான் வரங்களை, வல்லமைகளை வெளிப்படுத்தும். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற அன்பை வெளிப்படுத்துவதுதான் அது தேவனுடைய கிருபையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும். இந்த அன்பு தான் சிலுவையில் நம்மை காப்பாற்றியது. இந்த அன்பு தான் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறது. இந்த அன்பிலே வளரச் சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த அன்பை பிறருக்கு என்ன செய்யணும்? நம்ம பகிர்ந்து கொடுக்கும்படி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இந்த அன்பின் அடையாளம் என்ன? இந்த அன்பின் பிரமாணங்கள் என்ன? இந்த அன்பின் ஆழங்கள் என்ன? இந்த அன்பு எப்படிப்பட்டது? புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம முதலாவது பழைய ஏற்பாட்டிலே 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 20:6 கடவுளுடைய அன்பை, தேவ அன்பை அவர் பதிவு செய்ததை நாம் கை கொள்ளும்படி எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம எடுத்துட்டீங்கன்னா 6 வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறாராம்? அவர் இரக்கம் செய்கிறார். கவனிக்கணும், அன்பின் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கு நம்ம கவனிக்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, யாரிடத்தில் அன்பு கூறணும்? இயேசுவினிடத்தில் அன்பு கூறணும். புதிய ஏற்பாட்டின் படி. பழைய ஏற்பாட்டின் படி விசுவாசிகளுக்கு யாத்திராகமம் என்ன சொல்லுகிறது? யெகோவா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. இந்த அன்பு கூறுகிற விஷயம் தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தொலைச்சிட்டாங்க. இந்த அன்பு கூறுகிற விஷயத்தை அவங்க தொடர்ந்து செய்து வந்திருந்தாலே, இஸ்ரவேல் என்கிற ஒரு குட்டி தேசம் இல்ல, இந்த இஸ்ரவேல் என்கிற மகா பெரிய தேசமாக உருவாயிருக்கும். பக்கத்தில் இருக்கிற லெபனான், துருக்கி, அங்க இருக்கிற எகிப்து, அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசமும், சவுதி அரேபியா, அரபு நாடுகள் எல்லாம் இயேசுவின் அன்பினால், யெகோவா தேவனுடைய அன்பினால என்ன செய்யப்பட்டிருக்கும்? நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ஜனங்கள் இந்த கற்பனையை கை கொள்ளாததுனாலதான் இயேசு பூமிக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கும்படி சூழலை வந்தது. சரியா? இந்த இடத்துல கற்பனையை எழுதி கொடுக்கிற காலகட்டம் மோசையின் காலகட்டம். மோசையின் காலகட்டத்தில் ஆண்டவர் பேசுறாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, வணங்குவதற்கு தெய்வம் என்று தீர்மானிச்சுட்டா, அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொள்ளு. கடவுள்கிட்ட அப்படிதான், நம்ம ஆலயத்துக்குள்ள வந்துட்டா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், புதிய ஏற்பாடை கை கொள்ளணும். பழைய ஏற்பாடு விசுவாசிகள் மோசேயுடைய பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடிலே இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற புதிய ஏற்பாட்டை கை கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. இதை செய், இதை நான் உனக்கு தருவேன். நல்லா கவனிங்க. எடுத்த எடுப்புல ஆண்டவர் இங்க சொல்றாரா 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. எங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரும் நம்மள ஒரு வேலை செய்ய சொல்லுவாரு, அவரு நமக்கு ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் முழுமையான பிரசங்கம். இந்த முழுமையான பிரசங்கத்தை குறித்து தான் நாங்க வலியுறுத்தி சொல்லுகிறோம். அரைக்குறை பிரசங்கம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாத வார்த்தையை மாத்திரம் வைத்து கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவது அரைக்குறை பிரசங்கம். முழுமையான பிரசங்கம் என்னன்னா, இப்ப பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் மோசேயை கொண்டு சொல்றாரு,
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, கடவுள்கிட்ட முதல்ல என்ன செய்யணும்? அந்த நபரு அன்பு கூறணும். அந்த அன்பை எப்போதும் இருதயத்துல வச்சிருக்கணும், அது தொலைச்சிடக்கூடாது. அன்பு கூர்ந்துட்டு அவர் சொல்றார், என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ எப்படியா 1000 தலைமுறை மட்டும். ராமன் சொல்லுங்களேன். கிருபை வரம் அங்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு குடும்ப தலைவன் ரட்சிக்கப்பட்டு, அந்த குடும்ப தலைவி ரட்சிக்கப்பட்டு தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் போது, அந்த அவர்களுக்கு கொடுத்த தலைமுறைகள், மகன் மகள், அப்படியே அது அவங்க பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், 1000 தலைமுறை மட்டும். எப்படி செய்யணும்? அன்பு கூறணும். அடுத்து என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ளணும், கட்டளைகளை கை கொள்ளணும். இதை செய்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். எப்போதுமே வேதத்தை ரொம்ப நுணுக்கமா கவனிக்க நம்ம பழகணும். நம்ம அதனாலதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் கூட அப்படியே அடிபட்டு போகிறதோ, நம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கி போகிறதோ, நம்முடைய ஆசீர்வாதங்கள் வராமல் போகிறதுக்கு காரணம் கூட சில நேரம் ஆண்டவர் மேல முழுமையான அன்பு வைக்கிறது இல்ல. உலகத்துல வச்சிருவோம், மனுஷர்கள் மேல வச்சிருவோம். அடுத்தது நம்மள உலகத்தில் இருக்கிற சில பொருட்கள் மேல, உடமை மேல, பணத்தின் மேல வச்சிருவோம். அது மேல அன்பு கூறக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டா 1000 தலைமுறை. என்னங்க, நாம வாழ போறது 1-2 தலைமுறை தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனா நாம சேர்த்து வைக்கிற அந்த கிருபைகளை பாருங்க, எத்தனை தலைமுறை அனுபவிக்க போகுது? 1000 தலைமுறை. நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், இப்படி 1000 தலைமுறை அது தொடரும்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து உபாகமம் 6:5 கவனிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன செய்யணுமா? அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் அசால்ட்டா அன்பு கூற முடியாது. ஏதோ ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவைகள் வரும்போது அன்பு கூற முடியாது. ஆண்டவரை ஏதோ ஒரு ஏடிஎம் மெஷினை போல நம்ம பார்க்க முடியாது. அவர் எழுதி கொடுத்திருக்கிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இவைகள் ரெண்டும் ஒன்றுதான். சில காரியங்கள் மாற்றப்பட்டாலும், ஆனா கடவுள் மேல வைக்கிற அன்புதான் உங்களுக்கு வரங்களையும் உங்களுக்குள் அன்பின் கனிகளையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அடுத்தது உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு இப்ப திரும்ப நமக்கு வசனம் எங்க, யார் மேல அன்பு கூறணும்னு சொல்லுது? படைத்தவர் மேல, கடவுள் மேல, கர்த்தர் மேல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிச்சுக்கிட்டே வாங்க. இதை குறித்து 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதே உபாகமத்துல 10ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 10:18 நம்ம கவனிக்கலாமா? ஆண்டவர் பாருங்க தம்முடைய அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 18 வாசிங்க. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து. அந்நியன்னா தேவ ஆலயத்திற்கு உட்படாத ஆளு. பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே பாருங்க, இந்த ஜனங்க இதை தான் தொலைச்சிட்டாங்க. பிரதானம் அன்புன்னு பவுல் ஏன் பேசினார் தெரியுமா? இதுதான் கர்த்தர் பிதா நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சாரு. இவர் அன்பு தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு புறம் அதிகமா அன்பை செல்லமா அவர் வச்சுக்கிட்டாலும், அடுத்தது அன்பை என்ன செய்யறாரு? அவரு அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எவ்வளவு அன்பு பாருங்களேன். கடவுள் ஒரு மனிதன் மேல வைக்கிற அன்பு பாருங்க. நாம அன்பு கடவுள் மேல வைக்கிறது ஒரு புறம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்நியர்கள் மேல வைக்கிற அன்பு ஒரு புறம். அதனாலதான் திறப்புல நின்று ஜெபிக்கணும்னு சொல்றது. நீங்க உண்மையே தேவனுடைய பிள்ளைகளா,
கொடுமையான பஞ்சம் நிறைந்த நம்முடைய தேசம் செழிக்க நம்ம ஜெபிக்கணும். இன்னும் இந்த அன்பை ருசிக்காமல் இன்னும் வழிபாடு தவறாக இன்னும் பலவிதமான செயல்பாடு செய்கிற ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கணும். ஒவ்வொருடைய மீட்புக்காக ரட்சிப்புக்காக நாம ஜெபிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்நியருக்கு தானே ஆண்டவர் அதை செய்யறாரு. அந்நிய ஜனங்கள் தாம் பிள்ளைதான் செல்ல பிள்ளை, அது வேற விஷயம். ஆனா உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் அவர் தான் உருவாக்கினார். ஒரு பெண் கற்பம் தரிக்கும் போது அந்த கற்பத்தில் பிறக்கிற பிள்ளை கர்த்தரால தான் வருகிறது பூமிக்கு. அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தாலும் அவருடைய அன்பு பாருங்க, அந்நியர்கள் மேலும் அவர் சில அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? லேவியராகமம் 19ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் வாசித்து தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, அன்புதான் பிரதானமானது. அன்பு இல்லாம இயேசுவை நம்ம முழுமையா என்ன செய்ய முடியாது, சேவிக்க முடியாது. அவரிடத்திலிருந்து அன்பை நம்ம பெற முடியாது. நிறைய இருக்குது ரகசியம். அந்நியர்கள் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் தமிழ்நாடு முழுவதும் நான் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் சொல்லுவேன், சபை ஜனங்களுக்கு சொல்லுவேன், இந்த வேற்றுமை, ஏற்றத்தாழ்வு, ஜாதி பிளவு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்நியன் உனக்கு அந்நியன், உன் இனம் அல்ல, உன் குடும்பத்தான் அல்ல, உன் ரத்த சம்பந்தப்பட்டவன் அல்ல. அன்னவஸ்திரம் நீ அவனுக்கு கொடு. ஏழைகள் மேல் என்ன செய்யணும், கரிசனையா இருக்கணும். இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. யார் எதிர்பார்க்கிறார்? தேவன் எதிர்பார்க்கிறார். இதை நம்ம கவனிக்கலாம். அதுல லேவியராம் 19ல 18ல முதல் 18ஆம் வசனம் வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவதே பிறன் மேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புறஜாதி உன்னிடத்துல வந்து அடிமைகளா தங்கும் போது, புறஜாதிகள் உன்னிடத்துல வந்து பிழைப்பு தேடி வரும்போது நீ அவர்களை விரட்டி அடிக்காத. அவன் ஆராதனை வேறையா இருக்கலாம், உன்னை தேடி வந்துட்டான்ல, உன் தேசத்துல வந்துட்டான்ல, அவன் குடியிருக்கிறான்ல, நீயும் அந்நியனாக எகிப்திலே இருந்தத மறந்து போகாத. அதுதான் ஆண்டவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாரு. நீ அங்க அடிமையா வாழ்ந்த, அங்க செங்கல் அறுத்தாய், அங்க எல்லாவித கழிவு வேலைகளை செய்தா, அவன் உன்னை கொடுமையா நடத்தினா. இன்னைக்கு உன் தேசத்துல வருகிற இந்த இது போல அந்நியன் மேல நீ அன்பு வைத்து அந்நியர்களை நீ ஒடுக்கிடாதபடி நீ எச்சரிக்கையா இரு, என் அன்பை வெளிப்படுத்து அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல அவர் சொல்லி இந்த ஜனங்கள் கேளாதபடினாலதான் என்ன செய்வார்னா, புறஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுத்துருவார். இவன் தன் சகோதரனுக்குள்ளே அன்பு செலுத்த முடியல, கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், பாவம் செய்யறான். அப்ப இவன் எங்க போய் புறஜாதி அந்நியர்கள் நேசிக்க போறான்னு சொல்லி பழைய ஏற்பாடுல என்ன செய்வார், இந்த ஜனங்கள் கற்பனையை கை கொள்ள மாட்டாங்களா, சரி ஒப்பு கொடுத்துருவார். போ, இந்த தேசத்தான் வந்து கொஞ்ச நாள் உன்னை என்ன செய்யணும், அடிமையா வச்சிருக்கட்டும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். ஒப்பு கொடுத்துருவார். சில நேரம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் அன்போடு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பை நாம வெளிப்படுத்தாமல் சுயநலவாதிகளாக, சுயமுள்ளவர்களாக பாத்தீங்கன்னா நமக்குள்ள இன்னும் கர்த்தர் வேணான்னு சொல்லுகிறதை வைத்து கொண்டு கடவுளை தேடுவோம் என்றால் உண்மையாகவே பரிதபிக்கப்படுகிறவர்கள் நாம தான். ஏமாற்றம் அடைவோம், கேட்போம் கிடைக்காது, தேடுவோம் வராது, வாக்கு தத்தங்கள்லாம் வர்றது போல இருக்கும், சில செய்திகளை கேட்கும் போது உற்சாகமாக இருக்கும். தேவனுடைய அன்பு உங்களுக்குள் நிலைவரமா இல்லை என்று சொன்னால், தேவ அன்பை நாம வெளிப்படுத்த ஆயத்தம் இல்லை என்று சொன்னால், தேவன் நமக்கு தூரமா இருப்பார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதுல நீங்க அதே அதிகாரத்துல 34 வாசிங்க. 19:34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணினா, ஓ சொந்தக்காரனை போல, ஒரு சுதந்திரவாளி போல, அவனும் உன்னை போல ஒருத்தனாக அவனை எண்ணி நீங்கள்
உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு தெளிவா பேசுகிறார் பாருங்க. முதல்ல நம்ம பார்த்த 2 வசனங்கள், நாம முதல்ல யார் மேல் அன்பு வைக்கணும்? தேவன் மேல், கர்த்தர் மேல், இயேசுவின் மேல் அன்பு வைக்கணும். அடுத்தது அந்த அன்பை என்ன செய்யணும்? அந்நியனை நேசிக்கணும். அப்ப பிறரை நேசிக்கிற அன்பு. பிறரை நேசிக்கணும்னு சொன்னா நம்ம முதல்ல குடும்பத்துல எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளணும். அடுத்தது உறவுகளுக்குள்ள எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளணும். முன்ன பின்ன இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும். நாமளே வேணான்னு போனா கூட சிலர் உறவுகள் நம்மள விட மாட்டாங்க. என்ன செய்யறது? நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்? இயேசுடைய அன்புக்குள்ள நிக்கிறோம். பரவாயில்லை, அவங்களெல்லாம் ஒரு புறம் ஓரமா நமக்கு புறம்பா நடந்து நமக்கு விரோதிக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் மற்றவங்களோட அது நம்ம என்ன செய்யணும்? இயேசுடைய அன்பை எடுத்து செல்லணும். இப்ப நம்ம குடும்பத்துல, நம்முடைய சொந்தத்துல அடுத்தது யாருங்க? அந்நியர்கள். குரலிலே சொல்லுங்க. நம்ம ஜாதி ஆள் இல்ல, கவனிக்கணும். அந்நியன். அந்நியன்னா பிறர், நமக்கு சொந்தம் அல்லாதவர்கள், அறிமுகம் அல்லாதவர்கள், நல்ல நட்புறவில் இல்லாதவர்கள். நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். அதுதானே 34 சொல்லுது. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல் எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்ப அந்நியர்கள் மேல கிறிஸ்தவர்கள் எப்படி அன்பு செலுத்துவது? கிறிஸ்துமஸுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டா அன்பு வந்து, அப்படியா? ஏதோ வருஷத்துல ஒரு முறை போய் ஒரு பிரியாணி போட்டுனதை வாங்கி கொடுத்துட்டா நமக்கு பெரிய பெருமை பார்த்துக்க. அடாடா. அதனாலதான் இந்த ஊழியத்தினோட ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு சொல்லி நம்ம இறங்கணும். ஆமேன், ஆமேன். இன்னும் செய்வோம். ஆண்டுடைய வருகை வரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதுல இருந்து இன்னும் நான் செய்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. தினமும் செய்யணும், விசாரிக்கணும். இல்ல, மாதம் முழுவதும் நமக்கு தேவைகள் எவ்வளவு இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சரிதான். ஆனா அதே அந்த வருமானத்துல கடவுளுடைய திட்டத்தை நம்ம என்ன நிறைவேற்றுகிறோம்? அப்பதான் நம்முடைய வருமானம் பெருகுங்க. இவன் ஏழைக்கு இறங்குறான், இவன் கொடுக்கிறான், இவன் ஏன் சித்தத்தை நிறைவேற்றுகிறான், இவனை நான் ஆசீர்வதிப்பேன். இல்லையே சொல்லுங்களேன். இவனை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். இவனை நான் அவன் வேலை ஸ்தலத்துல பலருக்கு முன்பதாக சாட்சியை நிறுத்துவேன். இவனுக்குள்ள இருந்து என்னுடைய அன்பு வெளிப்படட்டும், இவனுக்குள்ள இருந்து என்னுடைய அன்பின் வரங்கள் வெளிப்படட்டும்னு கர்த்தர் அவைகளை கட்டவிழ்க்க ஆரம்பிப்பான். ஆமேன். யோசித்து பார்க்கணும். இந்த வரங்கள், வல்லமைகள் எங்கிருந்து புறப்படும்? தேவன் நம்மேல் வைத்த அன்பு, அடுத்ததாக நாம் பிறன் மேல் வைத்த அன்பு. இந்த 2க்கு இடையில இருந்து தான் தேவனுடைய வல்லமைகளும் தேவனுடைய வரங்களும் நம்மூடாக செயல்பட ஆரம்பிக்க துவங்கும். அதனால பல பேரு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம வீட்டுல ஒரு ஆள் சுகமானத அப்படியே மூடி மறைச்சிட்டோம்னா, இன்னொரு வீட்டுல ஏதோ ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வியாதியின் கொடுமையிலிருந்து விடுதலையாக இன்னும் முடியாம இருக்குது. காரணம், நம்மிடத்திலிருந்து இந்த அன்பு இன்னும் என்ன செய்யல, அது புறப்பட்டு போய் சாட்சியாக சொல்லல. அந்த அன்பை கொண்டு தேவ ஆலயத்திற்கு வா என்று பேசல. தேவன் உன்னை சுகமாக்குவார், விடுதலையாக்குவார் என்று நீ சொல்லல. அப்ப தேவனுடைய அன்பின் வரங்கள் உன்னிடத்திலிருந்து செயல்பட முடியவில்லை. தேவனுடைய கனிகள் உன்னிடத்தில் இல்ல. அதனால நீ அன்பு செலுத்த முடியல. உலகத்தை பார்க்கிறோம், வேலைன்னு ஓடுகிறோம், நம்ம குடும்பத்தையே பார்க்கிறோம். பிறனை நேசிக்க இன்னும் இயேசுக்குள்ள நம்ம வளரல. ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளு, உன்னை போல பிறனை நேசினாலும் சொன்னாரு. எப்படி நேசிப்பது? எப்படி நேசிப்பது? நம்ம கிட்ட இருக்கிற பணம் காசெல்லாம் கொடுத்து நேசிக்கலாமா? நம்முடைய வருமானத்துக்கு தேவன் கொடுக்கிறதுல இருந்து ஏதோ கொடுத்து நேசிக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. சில பேர் வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கு பாருங்க.
அதெல்லாம் சொல்லி மாளா. அப்படிப்பட்ட நேசம் இல்லை. நம்முடைய காரியங்கள் நம்ம கையில கொடுத்ததை நம்ம முதல்ல செய்துட்டு அடுத்தது அதுல ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு சின்ன பங்கையோ நம்மளால முடிஞ்சது அவங்க திரும்ப கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுத்தது கொடுக்கலன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, போகட்டும். அது அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலையா, ரைட், பரவாயில்ல, அது அப்படியே போட்டு, பிரச்சனை இல்லை. ஏன், ஒரு மாதம் நமக்கே வருமானம் 10,000 ரூபாய், குடும்ப தேவைக்கு நிறைய ஒரு 7,000 8,000 தேவை இருக்குது. சரி, நம்ம ஒரு 2,000 மிச்சம் பிடிச்சிட்டு வர்றோம். ஒரு அந்நியன், ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, யாரோ ஒரு இஸ்லாமியர், யாரோ ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்குவோமே, வர்றாங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? 10,000 வருமானத்துல நம்ம 8,000 கொடுக்க முடியாது. ஆனா ஒரு 500 ஒரு 1000 கொடுத்து என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுதான் கணக்குக்கு வரும். ஆண்டவர் அதை தான் சொன்னாரு, பூமியில் பொருட்களை சேர்த்து வையாதிருங்கள், பூச்சிகள் என்ன செய்யுமா? அரிச்சிரும். ஆனா பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை, அங்க பொக்கிஷமா அது மாறிடும். ரெண்டாவது நம்ம பாக்கெட்டுக்கு அது ஆசீர்வாதமாகவும் மாறிடும். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு விதைத்தாரு ஒரு நெல்லு. அப்ப ஒரு நெல்லுக்கு எத்தனை பலன்? 100 மடங்கு. ஒரு மூட்டை நெல்லுக்கு எத்தனை மூட்டை? 100 மடங்கு. புரியுதா விஷயம்? அப்ப விதைக்கிறத விதைக்கும் போது அது என்ன செய்யும்? பலனுள்ளதாக மாறிடும். அப்ப இந்த அன்பு பணம் காசுல ஒரு பக்கம், அது ஒரு பக்கம்தான். வெறும் பண காசை கொடுத்துட்டு நீங்க ஏதோ பெரிய அப்படியே அன்னை தெரசான்னு நினைச்சிட கூடாது. இல்லையே சொல்லுங்க. அன்பின் வரம் அடுத்தது செயல்படணும். அப்போ ஒரு வியாதிஸ்தரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அன்பின் வரம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வரம், உங்களிடத்திலே உள்ள ஆவியின் வரம், தானாக ஒரு ஆறுதலான ஒரு ஜெபம் நீங்க ஏறெடுத்தா அந்த வியாதியோ அந்த பிரச்சனையோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை குறித்து புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு வாங்க, மத்தேயின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயுல 22ல 2 வசனம் வாசிக்க போறோம். 37 39 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 22ல 37 39 வரைக்கும் வாசிங்க ஒருவர். 22ல ஆமா 37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாட்டுல யெகோவா தேவன் மோசே இடத்துல கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல இப்ப யாரு சொல்றாரு? இப்ப பழைய ஏற்பாடு அப்படியே முற்றிலும் ஒளிந்து போயிட்டோ? இல்ல, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாடை தான் பதிவு பண்ணிருக்கிறாரு வேறு விதமாக. புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடை எல்லாத்தையும் ஓரம் கட்ட முடியுமா? முடியாது. பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியுமா? முடியாது. பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் இயேசு பேசுகிறார். எப்படி பேசுறாரு? வாசிங்க மறுபடியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அடுத்தது கீழே வாங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. கவனிக்கணும், கற்பனையை கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. இது முதலாம் கற்பனை. அடுத்தது 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ரெண்டே கற்பனையில இயேசு புதிய ஏற்பாட்டையும் அடக்கிட்டார். இரண்டே கற்பனைகள்ல பழைய ஏற்பாடும் அடங்கி இருக்கிறது. ஒன்னு கடவுள் மேல அன்பு செலுத்தணும், இரண்டாவது பிறன் மேல அன்பு செலுத்தணும். இதுலதான் மொத்த கற்பனை இருக்குது. இதுல நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். 40 வாசிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும்
அடங்கியிருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரங்களுக்காக வேண்டுதல் செய்வது வேறு, வரங்களுக்காக காத்திருப்பது வேறு. அதெல்லாம் பயிற்சியின் காலம். ஆனால் இவ்விரண்டு கற்பனைகளை நம்ம முதலாவது முறையாக கை கொள்ள நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுடைய அன்பை கொண்டு நான் உங்களுக்கு அழகா போதனை செய்கிறேன். உங்க அன்பின் கனிகள் ஒரு புறம் அப்படியே மேலோங்கி பயணிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்குள் இருக்கிற அன்பின் வரம், கிறிஸ்து இயேசு ஆவியானவரை கொண்டு தந்த ஆவியின் வரமும் ஒரு புறம் நமக்குள்ள என்ன செய்யும்? அப்படியே அது மேல் நோங்கி பயணிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் சொல்றேனே, புதிய ஏற்பாட ரொம்ப லகுவா சிலர் போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் வேதத்துக்கு புறம்பா போதிக்கிற போதனைகளுக்கு எப்போதும் எதிர்த்து நின்று சொல்லுவேன். அது தவறான ஆராதனை, அது தவறான ஆலோசனை, அது தவறான உபதேசம். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த கற்பனைகளை கை கொண்டு பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு உங்க மனதை நீங்க பக்குவப்படுத்திட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலே உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும், நமக்காக வைத்த வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமினிடத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். இதுதான் பேஸ், இதுதான் அடிப்படை சத்தியம். இதுல தான் நம்ம கட்டடத்தை கட்டி எழுப்பணும். ஆவியின் வரங்களை நாடுகிறவர்கள், கர்த்தர் பிசாசுகளை துரத்தருக்கு வரங்கள் கொடுக்கணும். முதலாவது உன்னுடைய பேஸ் படத்தை நல்லா கட்டி எழுப்பு. ஆவியின் வரங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் சுகமாக்கணும். உன்னுடைய அடித்தளத்தை நீ நன்றாக கட்டி எழுப்பு. பிரதானமே அன்புதான் என்பதுதான் புதிய ஏற்பாடும் சொல்லுது, பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்படின்னா யாரு சொன்னது? இயேசு சொன்னார். நான் அடிக்கடி சொல்லுவேன், வில்லங்கமான ஆட்கள்னா தள்ளி நில்லுங்க, தப்பு கிடையாது. நீங்க அவங்களோட போய் ஒன்னரை கலந்து உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆவி அணைச்சிடக்கூடாது. பிராக்டிக்கலா பேசுறேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, போதுமானது. ஆனா உங்க கூட ஓட மனதா இருக்கிறாங்க, நல்ல பழகுறாங்க, இயேசு அறியல்ல. உறவுலே அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, இயேசு அறியல்ல. அன்பை வெளிப்படுத்துங்க, இயேசுவை பத்தி பேசுங்க, வாய் தரங்க. உங்களுக்கு செய்த சின்ன சின்ன நன்மைகளை முதல்ல சாட்சியா சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ததை, உங்க குடும்பத்துல செய்ததை பேசுங்க. அதனாலதான் அன்பு கூற முடியும். அதனாலதான் இயேசு சொன்ன பிரமாணம் நிறைவேற முடியும். இதுல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் 35ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்கணும், தொழிலை ஆசீர்வதிக்கணும், வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும், வேலை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த பேஸ நீங்க என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். ஓ, இவைகளின் படி என் அஸ்திபாரத்தை நான் கட்டி எழுப்பி கர்த்தருக்குள் நான் என்ன செய்வேன்? கனி கொடுக்கிற மரமாக மாறுவேன். இயேசு புதிய ஏற்பாடுல தான் சொன்னார். என்ன சொன்னாரு? கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். கனி கொடாத மரம் எல்லாம், கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லாத மரத்தை எல்லாம் அவர் பார்க்கிறாரு. அதை வெட்டுண்டு என்ன செய்வாராம்?
அக்கினல்ல போடுவார்னா நிறைய பேர் மறைச்சு போதனை செய்யறாங்க. நான் வெளிப்படையா சொல்லுகிறேன், நீங்க திருச்சபையில இருந்தாலும் தேவனுடைய அன்பில வளர்ந்து நீங்க உங்களை போல பிறரை நேசிக்காம உங்களிடத்தில் உள்ள இயேசுவை பிறருக்கு எடுத்து செல்லாம கனி கொடுக்கிறவர்களாக நீங்க இல்லைன்னா ஒரு நாள் வெட்டுண்டு நீங்க எங்க போடப்படுவீங்கன்னா எரிகிற நரக பாதாளத்தில் போடப்படுவீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சுயநலவாதிகள். சுயநலமா எனக்கு வேணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது நடக்கணும், இப்படியே வாழ்ந்து முடிக்கிறவர்கள் வேதத்தின்படி சுயநலம் உள்ளவர்கள். தன்னைத்தானே தான் தீனியாக வாழ்ந்து தனக்காகவே வாழ்ந்து முடிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய போவது இல்லை. கனி கொடுக்கவில்லையா? எதிலையாவது கனி கொடுக்க முடியும். ஊழியத்தை தாங்கி பிடித்திருக்கணும், கனி கொடுக்க முடியும். நீங்க உங்களுக்காக ஊழியக்காரர்கள் ஓடுவார்கள், உங்களுக்காக ஊழியக்காரிகள் ஓடுவார்கள். கனி கொடுக்கிற மரத்திற்கு அடையாளம். என்னால போய் ஊழியம் செய்ய முடியல, 12 மணி நேரம் நான் வேலை பார்க்கிறேன், பரவாயில்லை. உன் வருமானத்திலிருந்து நீ கனி கொடுக்கும்படி நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் நீ என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். அப்போ உங்களுடைய விதையிலிருந்து ஒரு டிராக்ஸ் வெளிப்படும். உங்களுடைய விதையிலிருந்து 4 ஏழைகளுக்கு போய் சேரும். உங்களுடைய விதையிலிருந்து கனி கொடுக்கிற காரியங்கள் நடைபெறும் அல்லவா? அல்லது என்னால் ஜெபிக்க முடியும், கனி கொடுக்கிறதற்கு அடையாளம் நல்ல நேரம் எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் குறையாம அழிகிற மாந்தர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, எங்கள் வட்டாரத்திற்காக, எங்கள் பகுதிகளுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். தானாய் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. வேற என்ன செய்யலாம்? பிசிக்கலாவே ஆண்டவருடைய பணியில செயல்பட முடியும், ஊழியமாக செயல்பட முடியும், உயர்ந்த சபையோடு இணைந்து செயல்பட முடியும். கனி கொடுப்பதற்கு அடையாளம் இப்படியே இல்ல, அப்படியே தான் தீனியா நம்ம வாழ்ந்துட்டோம்னா இது வேதம் உங்களுக்கு பொருந்தாது. எத்தனை ஊழியக்காரங்க வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தின் முழுமையை நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தரிடத்துல அன்பு வைக்கணும், பிறனிடத்திலும் அன்பு வைக்கணும். அதே அன்பை நீங்க எடுத்து செல்லும் போது அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடுத்த கட்டத்திற்கு திறந்து கொடுக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் சுயநலவாதிகளாய் வாழக்கூடாது என்பதை தான் இயேசு பதிவு செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எடுங்க, சீக்கிரம் எடுங்க எல்லாரும். ரோமர் 8ல 28ஆம் வசனத்தை வாசித்தா இன்னைக்கு செய்தியுடைய முக்கிய கருவை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 8ஆம் வசனத்தில் 28, 8ஆம் அதிகாரத்தில் 28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவருடைய அன்புல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அதுல நீங்க வளர்ந்து அதுல நீங்க பெருக விரும்பும் போது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? வசனத்தினூடாக பார்க்க முடியும். இதை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் இறுதியாக நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13 1லிருந்து 13 வரைக்கும் நம்ம வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பே. அன்புதான் பிரதானம். சில பேர் சொல்லுவாங்க, கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அன்பே இல்லை. யாரு சொன்னா? கோபம் கூட ஒரு அன்பு தான். ஆமென் சொல்லுங்களேன். குடும்ப தலைவன் என்றால் கோபப்படுவது, குடும்பத்தை கண்டிப்பது தவறல்ல. குடும்ப தலைவி என்றால் பிள்ளைகள் மேல் கோபப்பட்டு கண்டிப்பது தவறல்ல, அதெல்லாம் பாவம் இல்லை. வேதத்தின்படி பிரம்பு எடுத்து தான் ஆகணும். அப்போ அவனுக்கு பார்க்கிறவனுக்கு
பிள்ளைக்கு ஐயோ எங்க அம்மா கோவக்காரி, எங்க அப்பா கோவக்காரி சொல்லிக்க வேண்டியதான். நீ அன்பை பிரதானமாக வச்சிருந்தா பிள்ளைகளை பிறம்பெடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லலன்னா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்ல. நீதிமொழிகள் சொல்லுது இல்ல, பிறம்பை கையாளாதவன் பிள்ளையை என்ன செய்யறானா, பகைக்கிறான். அப்ப அந்த நேரம் பார்த்தா பெற்றோர்கள் கோபப்படுகிறவர்கள் போலதான் இருப்பாங்க. இருக்கட்டும். அன்பின் தேவனுக்கு நீ உட்படுகிறவனாக இருந்தா பிள்ளை என்ன செய்யணும்? 10 கற்பனையில 1, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அடிச்சாலும் வாங்கிக்கணும். குரலிலேயே சொல்லுங்களேன். இப்ப எந்த தாயா தகப்பனாவது அனாவசியமா அடித்தோ அனாவசியமா குற்றச்சாட்டு சொன்னா அது பாவம். பிள்ளைகளை அனாவசியமா பேசக்கூடாது, அது பாவம். ஒரு காரியமா வான் பண்ணும்போது, ஒரு காரியத்தை சொல்லி அவனை உணர்த்த வரும்போது பிள்ளைகள் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். இது வேதத்தின்படி உண்மை. கடவுளை அவங்க நேசித்தா பிதாக்களை, பெற்றெடுத்த பிதாக்களை அவங்க நேசிக்கணும். அவங்க சிச்சைகளை அவங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இது வேற வழி இல்லை, வேதத்தின்படி உண்மை. சரிங்களா? இதுல ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க. நாம மனுஷர் பாஷையை பேசினாலோ தூதர்கள் பாஷையை பேசினாலோ சும்மா கொஞ்சம் ஆவில அப்படி நிறைந்து அல்லாடுகிறவர்களாக இருந்தாலோ பரவாயில்லை. வேதம் சொல்லுது, நல்லா கவனிக்கணும். அன்பு எனக்கு இராவிட்டால் அவர் சொல்லுகிறாரு, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாள போலவும் தான் இருப்போம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாறிடும். நம்ம வெண்கல ஒரு பாத்திரத்தை தட்டுனா ஒரு சத்தம் வரும் பாருங்க. ஒரு கைத்தாளம், ஒரு டாம்பரைன் எடுத்து அப்படி தட்டுனா ஒரு சத்தம் வரும் பாருங்க. அதுக்கு உசுறு இருக்குதா? இல்ல. அது பேச முடியுமா? இல்ல. அதுக்கு உணர்வு இருக்கா? இல்ல. இல்ல. அதுகிட்ட அன்பு தான் இருக்கா? இல்லவே இல்லை. இது போன்ற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறவர்கள் ஆவியின் வரங்களால செயல்பட முடியாது. அன்பு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். சில நேரம் அப்படி கோபப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே பிள்ளைகள், அதே பெற்றோர்கள் அதிகமா என்ன செய்யணுங்க? நேசிக்கணும். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறவங்களா இருக்கணும். அந்த பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த பிள்ளைகள் பிறருக்கு கனி கொடுக்கிற மரமாய் மாறணும். வேதத்தின்படி அப்படி வளர்ந்தாதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு. சும்மா குறுக்கு வழியில ஏதோ ஆசீர்வாத செய்திகளை கேட்டுட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருவேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் அப்படி போதிக்கவில்லை. கடவுள் அப்படி கற்பனையை வைக்கவில்லை. நீ இதை செய்தால் நான் இவ்விதமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இவைகளை கை கொண்டால் நான் இப்படியாக உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது வாசிங்க, 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஏழைகளுக்கு இறங்காம, சுவிசேஷம் சொல்லாம, இயேசு உங்களுக்கு செய்ததை பேசாம, இருக்கிறத பகிர்ந்து கொடுக்காம அன்பு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பவுலே சொல்றார். நீ போய் நின்னா மழையை பார்த்து பெயர்ந்து போனா போகும், விசுவாசம் பலம் தான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, வசனத்தின்படி உனக்கு அன்பு இருக்கா? நீ மலையை பெயர்த்தரலாம்ப்பா, அன்பு இருக்கா? அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை என்றால் பரலோகத்திற்கு போக அவன் தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம். அவன் பரலோக வாசியாய் மாறுவதற்கு தகுதியற்றவன் என்று அர்த்தம். அன்பு செயல்பட வேண்டும். வரங்களை அதுதான் வெளிப்படுத்தும். அன்பு செயல்பட்டால் கனிகளை நீங்கள் ஆண்டவருக்குள் வெளிப்படுத்த முடியும். அன்புதான் பிரதானமானது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற ஊழியக்காரனை போல சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில குடும்பங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வரும்போது அவங்க நிலைமைகளை பார்த்திருக்கிறேன். பரிதாபமா இருக்கும். ஒரு சகோதரி இந்த பகுதியில, மலையடிவார பகுதியிலிருந்து வந்தாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவங்க பெற்றோரே சொன்னாங்க, நீ செத்துருவே அப்படின்னாங்க. இது கொஞ்ச நாள செத்துரும் அப்படின்னாங்க. நான் அவங்க என்னை தேடி வந்தாங்க. அவங்கள தேடி நான் அவங்க பகுதிக்கே போய் சொன்னேன், உங்களை இந்த ஏரியாவில் இருக்கவங்களே ஒரு மாதிரியா கூட பார்க்கலாம். ஏன்னா அவங்க சரீரம் மெலிந்து வியாதியில கொடுமைகளை அனுபவிச்சு சாகிற நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை கொண்டு போனார்.
அவங்க வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும் போதே அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அப்படியே ஆடி ஆடி கரெக்டா என் காலுகிட்ட வந்து நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகுபாடு அற்றவனா இயேசுவின் அன்பை வைத்து நான் அந்த சகோதரிய முகத்தை பார்த்து சொன்னேன், நீ வா, சாகலான்னு சாத்தான் சொல்லலாம், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ வாழணும் இயேசுவுக்காகன்னு சொல்லு. அதே போல வரவழைச்சோம், உபவாசம் 3 நாள் இருந்து தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம், இரவும் பகலும் நானும் ஜூலி அவங்களுக்காக பெயரை எழுதி வச்சு ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் அறிவாரு. அப்படிலாம் ஜெபித்து விடுதலை ஆகி சுகமாகி ஆலயத்துக்குள்ள வந்து இன்றைக்கு என்ன செய்யல, வர மனசு இல்லை, ஆலயத்துக்கு வர மனம் இல்லை, கர்த்தரை தேட மனம் இல்லை. உனக்குள்ள தேவ அன்பு, இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தாரே அப்படின்னு சொல்லுகிற அன்பு உன்னிடத்துல இருந்திருந்தா இந்த ஊழியக்காரனை பத்தி பேசுகிறதையோ ஊழியக்காரனை குறித்து சொல்லுகிற காரியத்தை நீ பெருசா எண்ண மாட்ட. ஆமே சொல்லுங்க. நாளைக்கே உனக்கு ஒண்ணுன்னா கூட நான் ஓடி வருவேன். ஆமே சொல்லுங்களேன். தேவ அன்பு எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரை விட இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நீதிமான்கள், மிஞ்சின நீதிமான்கள். என்ன நீதிமான்கள் இவங்க? மிஞ்சின நீதிமான்கள். இயேசுவுடைய அன்பை கொண்டு சொல்லுகிறேன், இந்த இப்படிப்பட்ட இந்த அரைப்பாத்திரம் குறையா வளர்கிற ஆளுங்க தான் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை சீரழியும். வெளியே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகள் இன்னும் கொடுமையா 7 தனையா செயல்படும். ஏன் அன்புல வளர முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியல, செயல்பட முடியல. யாரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்றீங்க, சபையை விட்டு போவீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு அதே மரணாவிகள் வரும்போது உன் நிலைமை என்ன? ஆண்டவர் எப்படி உனக்கு மறுபடியும் உதவி செய்ய முடியும்? உனக்குள்ளே அன்பு எங்கே? கேட்பார் இல்ல? கேட்பார். நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பொன்மலைப்பட்டியில் அப்படியெல்லாம் யார் இருந்தாலும் நான் விரும்புறேன், அவங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன், அவங்களுக்காக உபவாசிக்க விரும்புகிறேன். இந்த பகுதி ஜனங்களை சேர்த்துறணும். ஆமீன் சொல்லுங்க. சபை முழுவதும் வியாதிஸ்தர்களும் குடிகாரர்களும் விபச்சார பாவத்தில் இருந்தவங்களும் பலவிதமான அக்கிரமங்களை செய்தவங்களும் வந்து நிரம்பணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. என் கிறிஸ்துவின் அன்பு, எனக்குள் இருக்கிற அன்பு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பகுதி வட்டாரத்தை கர்த்தருக்காக மாற்றுகிற ஒரு காலம் வரும். காத்திருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. இது காத்திருக்கிற காலம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம், நான் இந்த உபத்திரவத்தின் பாதையில ஓடி முடிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் அவருடைய அனுமதி இல்லாமல் இங்கு ஒரு அணு கூட அசையவில்லை. ஹல்லேலூயா. மாற்றத்திற்காக காத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து தொடர்ந்து விட்ட வசனத்தில் வாசிங்க. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும். உலகத்தையே ஆதாயப்படுத்தலாம், எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் செஞ்சு பண்ணிடலாம். ஆனா அன்பு மாத்திரம் இல்லைன்னா இவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் இல்லை. பரலோகத்திற்குள் நான் போவதற்கு எனக்குள் ஒன்றும் ஒரு தகுதியும் இல்லை. இயேசு என் மேல் கண்களை வைத்து எனக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. இயேசுவே சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களே. அன்பு இருந்தா தானே இரக்கம் வரும். அன்பு இருந்தா தானே பிறரை மன்னிக்க முடியும். அல்லனா சுயநலவாதிகளாகவோ அல்லது சுய நீதிகாரர்களாகவோ வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடும். பிறர் மேல அன்பு வைக்கிறவங்க எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. தொடர்ந்து வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு என்ன செய்யாது? புகழாது. அன்பு என்ன செய்யாது? இருமாப்பா இராது. அன்பு என்ன செய்யாது? அயோக்கியத்தனமான காரியங்களை செய்யாது. அன்பு பெருமை பேச்சு பேசாது. அடுத்தது, அன்பு என்ன செய்யாது? பாவம் செய்கிற அளவுக்கு சினம்னா கோபம். கவனிக்கணும், நம்ம கோபம் எந்த அளவுக்கு இருக்கணும்? பாவம் செய்யாத அளவுக்கு இருக்கணும். நான் முதலே சொன்னேன், வீட்டில் வருகிற கோபம் எல்லாம் சும்மா, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? நம்முடைய கோபம் ஆண்டவர் பிறன் மேல் அன்பு செலுத்துன்னு சொன்னாரு பாருங்க, அந்த பிரேக் பண்ணிட்டு அதை உடைச்சிட்டு அவனை தீங்கு செஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? எந்த விதத்துல யாரையும் பழி வாங்கிடக்கூடாது.
ஆமீன் சொல்லுங்களேன். எந்த விடத்திலையும் யாருக்கும் விரோதமா நம்ம நின்றக்கூடாது. என்ன இயேசு மன்னிச்சாரு, நான் பிறரை மன்னிக்கிறேன். எனக்கு நமக்கு துரோகமே செய்தவங்களை கூட பரவாயில்ல, மன்னிக்கிறேன், ஓடி போய்கிட்டே இருக்கணும். ஆமீன். கர்த்தர் கொடுத்திருக்க ஓட்டத்துல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் நல்லா கவனிங்க. அடுத்தது என்ன செய்யாது? அன்பு. நல்லா வாசிச்சதுல மனப்பாடம் பண்ணிக்கணும். அன்பு நமக்குள்ளதான் தீங்கு நினையாது. அடுத்தது அநியாயத்துல என்ன செய்யாதுங்க? அநியாயத்துக்கு பங்குதாரரா அன்புள்ள கிறிஸ்துவின் அன்புள்ள ஆத்துமாக்கள் போய் நிக்கவே நிக்காது. சிலர் குற்றப்படுத்தும் போதோ சிலரை பத்தி பேசும் போதோ உங்களுக்குள் அன்பு இருந்தா அது நமக்கு வேணாம். ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்த்துருவாரு. என் குறையே மன்னித்தாரு, அது போல அவங்க குறைய மன்னிக்கட்டுன்னு போய்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே. நான் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரும் கிடையாது. நான் நீதிமானாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்குள்ளே இப்பதான் கிறிஸ்துடைய அன்பு வளருது. இப்படிதான் நம்ம மனப்பக்குவம் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்புல நான் வளர்றேன் ஆண்டவரே, நான் பிறனை இன்னும் அதிகமா நேசிக்கணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, சபையை நான் நடத்தணும் ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து அன்பு வெளிப்படணும் ஆண்டவரே. அன்பு வெளிப்பட்டா வரம் வெளிப்படணும் அர்த்தம். வரம் வெளிப்பட்டா வியாதிஸ்தர் சுகமாவாங்க, கட்டுண்டவர்கள் விடுதலை ஆவாங்க. அதுக்குதான் இந்த ஜெபம். இப்படி நீங்கள் உங்க மனப்பக்குவத்தை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது சத்தியத்தில் என்ன செய்யும் அன்பு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் என்ன செய்யுங்க? ஆமா, இடியே விழுந்தாலும் அந்த அன்பு, தேவ அன்பு இருந்தா என்ன செய்யும்? தாங்கும். அடுத்தது என்ன செய்யும்? சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்தது என்ன செய்யும்? சகலத்தையும் நம்பும். அடுத்தது என்ன செய்யும்? சகலத்தையும் சகிக்கும். அடுத்தது என்ன செய்யும்? அன்பு ஒரு காலமும் ஒளியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அன்பு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நல்லா கவனிக்கணும். எது நிறைவு? அன்பு நிறைவு. அன்பு நிறைவானது நமக்குள்ள வரும்போது குறைவானதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்துமா? ஒளிந்து போகும். அந்நிய பாஷை பேசலாம், பெரிய பிரீச்சரா இருக்கலாம், வரங்கள்ல செயல்படலாம், பல பேர் சுகமாகலாம். ஆனா அன்பு இருக்கா? தேவ அன்பு இருக்கா? பிறரை நேசிக்கிற அன்பு இருக்கா? இல்ல பெருமை இருக்கா? கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். கவனிக்கணும். அடுத்தது, நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிதானது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகள் உயிர் உள்ளது. அன்பு இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம்? அன்பு இல்லாம பேய்களோடு என்ன செய்ய போகுது? அன்பு இல்லாம வியாதிகள் சுகமாகி என்ன செய்ய போகுது? அன்பு இல்லாம வரங்கள் வந்து என்ன செய்ய போகுது? எல்லாம் ஒன்றுமில்லை என்று பவுல் அடிகள் அழகா எழுதி வைத்திருக்கிறார். பெருமை உள்ள ஊழியக்காரர்கள் நரகத்திலே, பெருமை பேச்சாளர்கள் நரகத்திலே, பெருமை பேசின விசுவாசிகள் நரகத்திலே. அன்பு இராவிட்டால், பிறனை நேசிக்கிற அன்பு உனக்குள் இராவிட்டால், வேதனை மிகுந்த பாதாளத்திலே விழக்கூடிய அனுபவம் தான் நமக்கு மிஞ்சும். வரங்கள் செயல்படணும், வல்லமைகள் செயல்படணும், ரொம்ப சூப்பர். அதே நேரத்தில் கிறிஸ்துவுடைய அன்பும் செயல்படணும். இருந்த இடத்துல நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஒப்பு கொடுத்து அன்பினால நிரப்பப்பட ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் செய்வீங்களா? லபௌதலி மதீபலப லபலுப தலிக்கதர பௌதுலுவி கபபபபப
லபோதலிப தீபலபலபலுபாக்கலபலக்கலிபதுபித்தரபாக்கரபாக்கரிபிக்கரபா. அன்பே பிரதானமானது, அன்பே பிரதானமானது. அன்பே ஆவியின் கனிகளாலும் அன்பே ஆவியின் வரங்களாலும் நம்மை நிறையச் செய்யும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய அன்பில நான் நிலைத்து நிற்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நான் நிலைத்து நின்று கர்த்தருடைய ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே தேவனே நான் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதல்லவா? உம்முடைய அன்பு மிகுந்ததல்லவா? உம்முடைய அன்பு பெரிய காரியங்களை செய்யும் அல்லவா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு சிறந்தது, அன்பு பெரியது, அன்பு போதுமானது. அன்பை கொண்டு நாங்கள் செயல்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான தெய்வமே, ஒப்பு கொடுக்கிறோம். கபலபலதரிபதரிகமாமா, கபலபதலிபதரா தேவ மகிமை வெளிப்படுவதாக. தேவ ஆவி எங்களை நிரப்புவீராக. ஆவியான தேவனே, கிறிஸ்துவின் அன்பு பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஓ, எங்களிடத்தில் இருக்கிற குறைகளை, குற்றங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவ ஆவில நிறைந்து ஜெபிங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதை மாற்றி போடுவாராக. ஓ, குறைவுள்ளவைகளை நிறைவாக்குவாராக. தேவ அன்பு எங்களிடத்தில் வந்து சேருவதாக. ஆவியிலே நாங்கள் அன்புள்ளவர்களாய், மாற்றமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. உம்முடைய அன்பை நாங்கள் எடுத்து செல்லணும். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிரம்பி வழியணும். சுவிசேஷத்திலும் ஆண்டவரே, தேவ ஊழியங்களை தாங்குவதிலும், கர்த்தாவே, ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்வதிலும் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தாவே திருச்சபைகளை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த திருச்சபை ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.